எங்களுக்கு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு நேற்று கொண்டாடுறாங்க 80வது. ஆனா எங்களுக்கு சுதந்திரம் இன்னும் அடையல. துணை ராணுவம் கொண்டு அவங்களை வெளியேற்றுற அளவுக்கு கொடூரமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இதை எதிர்த்து வராதது ஒரு 5000 கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் மேல இங்க இருக்க மக்கள்கிட்ட முன்னாடியே நாங்க பலமுறை எடுத்துரைத்தோம். இந்த பகுதியில எல்லா மக்கள்கிட்டையும் நாங்க சொல்லி வாக்கு சேகரிச்சதே இங்க இருக்க வனப்பகுதிகளை காலி பண்ண போறாங்க, நமக்காண்டி குரல் கொடுக்கணும். இதுக்கு குரல் கொடுக்காம எதுக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்து தீர்ப்பு அது சும்மா சாதாரண தீர்ப்பு கிடையாது. எல்லா மக்களும் ஓட்டு போட்டு உங்களை ஒரு முதலமைச்சர் ஆகிருக்காங்க. அரசு பலவரிக்கு எங்களுக்கு இந்த வாழ்வுரிமையை மீட்டு கொடுக்கணும். வணக்கம்க்கா. இன்னைக்கு போராட்டம் நடந்திருக்கா? எதுக்கான போராட்டம் கொஞ்சம் சொல்லுங்க. கண்டன ஆர்ப்பாட்டம். இப்ப மலை கிராம மக்கள், மேகமலை வருஷநாடு மலைப்பகுதி மக்களை வெளியேற்றுறதுக்காக இந்த போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். இன்னைக்கு சாட்டை துறைமுகன் அண்ணா, ஹுமாயூர் கபீர் அண்ணா பேசியிருக்காங்க. என்னைக்குமே மக்களுக்கும் மலைக்கும் எங்களுக்கு ஒரு இணைப்பா பாலமா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எந்த ஒரு போராட்டம்னாலும் எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் தான் எங்களுக்கு துணை கொடுத்து நிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு கொடுத்துருக்கிற எங்களுக்கு ஒரு புத்துணர்வு இது எல்லா மக்களும் கட்சி சார்ந்து இல்லாம எல்லா மக்களும் எல்லா இருக்கிறவங்க வாழ்ற மக்கள் எல்லாமே ஒரு ஒற்றுமையா ஒரு கை தட்டா ஓசை வராது, 2 கை தட்டினா தான் ஓசை வரும். எல்லா மக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்துல இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. இன்னமும் அதாவது மறுசீரமைப்பு பண்ணணும். இப்ப இருக்கிற அரசு தாவிக்க அரசு பலபடிக்கு எங்களுக்கு இந்த வாழ்வுரிமையை மீட்டு கொடுக்கணும். நாங்க இப்படி எல்லா மக்களும் ஓட்டு போட்டு உங்களை ஒரு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. எங்க மக்களுக்காண்டி குரல் கொடுக்கணும். இதுக்கு குரல் கொடுக்காம எதுக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீட் எதிர்ப்பா இருக்கட்டும், எவ்வளவு போராட்டங்கள், அதை பத்தி இப்ப பேசல. இந்த அரசு அதை பத்தி பேசல. இப்ப மக்களுக்கு உண்டான வாலி உரிமை பேசுற ஒரே இது எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் நாம் தமிழர் கட்சி உறவுகள் மட்டும்தான். இன்னைக்கு கூட்டத்தை பார்த்து எல்லாம் எவ்வளவு ஒரு ஒழுங்கா ஒற்றுமையா நடந்துச்சு. ஆனா இதே மாதிரி எந்த கூட்டமும் நடந்தது நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன். எந்த ஒரு இதுவும் ஒரு ஒழுங்கு அமைப்பா நடத்துற கூட்டம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும்தான். எங்களுக்கு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு நேற்று கொண்டாடுறாங்க 80வது. ஆனா எங்களுக்கு சுதந்திரம் இன்னும் அடையல, சுதந்திரமே இல்ல. இன்னைக்கு சுதந்திரம் இருக்குன்னா எங்க கூட இந்த அரசு நின்று இருக்கணும். இதுக்கு ஆர்ப்பாட்டம் யாருமே இதுக்கு ஒரு அறிக்கை கூட விடல. இவ்வளவு தூரம் துயரத்துல இதுலயும் கஷ்டப்படுறோம், யாருமே எதுவுமே எங்களுக்கு துணை கொடுக்கல. ஆனா இன்னைக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறாங்க. ஒரு நடிகைக்கு இருக்கிற ஒரு இத்தனை கிராம மக்கள் இவ்வளவு போராட்டத்துல இவ்வளவு ஒரு இதுல இருக்கும், துயரத்துல இருக்கும். ஒரு இது கூட ஏன் நீங்க பேசல? சட்டசபையில ஏன் ஒழிக்கல? தேவையில்லாத பேச்சு தேவை. ஆனா தமிழ் உச்சரிப்ப ஒரு ஒழுங்கா பேச தெரியும். எங்க கட்சி பிள்ளைகள் எங்க கட்சி உறவுகள் போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு நடக்கிறதே வேற. சட்டமன்றத்துல எவ்வளவு குரல் கொடுத்து இந்த நிலைமைக்கு நாங்க நோட்டு உட்காந்து போராட்ட வேண்டிய அவசியமே இல்லை. தயவு செய்து நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து இது உங்க கவனத்துக்கு கொண்டு வாங்க. இவ்வளவு தூரத்துக்கு போராட வைக்காதீங்க. போராடி ஒரு உரிமை, எங்களோட உரிமை, எங்களோட இதை வாழ்வாதாரம். தயவு செய்து இதை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும். அவ்வளவுதான் நாங்க கேட்டுக்கிறது, கோரிக்கையா வச்சுக்கிறோம். சப்போஸ் அரசு பாத்தீங்கன்னா செவி சாய்க்கல அப்படின்னா நீங்க அடுத்த கட்டமா எந்த மாதிரி முடிவுகள் எடுக்க இது பண்ணிருக்கீங்க? செவி சாய்க்கல அப்படின்னா எங்க அண்ணன் எல்லாத்தையுமே ஈத்தேன் எல்லா போராட்டத்துக்குமே துணை நின்று இருக்காரு. எங்களுக்கு எங்க அண்ணன் இருக்காரு, பாதுகாப்பா உறுதுணையா இருக்காங்க. கண்டிப்பா எங்க அண்ணன் நின்ட்டாங்கன்னா யாராவது சொல்லியிருக்காங்க. எத்தனை துணை ராணுவம் மத்திய அரசே வந்தாலும் எங்க உறவுகள், தமிழ் உறவுகள் எல்லாருமே இணைந்து கைகோட்டு இந்த இலங்கையில நடந்துச்சு 25,000 எங்க தலைவர் பிரபாகரன், மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவரு அங்க நான் இப்ப எனக்கு அசிங்கமா இருக்கு இந்த தமிழ்நாட்டை வாழ்றதுக்கு ஏன்டா பிறந்தோம்னு. ஏன்னா ரொம்ப தற்கூரித்தனமான ஒரு இதுல பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு நாடு. எவ்வளவு அறிவு சார்ந்த உணர்வு சார்ந்து வாழ்ந்திருக்காங்க. அகத்தியர், போகர் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில இருந்து போனவங்களா சொல்றாங்க. வரலாறு கதை நான் சொல்ல, வரலாறு கதைகள் சொல்லுது. ஆனா இன்னைக்கு என்ன அதுல என் இளைய தலைமுறைக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வருது இந்த அரசு? திரிசா கையகாம் இப்படியா? அது கேக்குற வெக்கக்கேடா இருக்கு. இலங்கையில பிறந்திருந்தா அந்த ஈழ தமிழர்களுக்காண்டி போற உயிர் நீத்திருந்தா கூட பெருமைப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு இப்படி ரோட்ல போராடுற நிலைமைக்கு இந்த அரசு எங்களை கொண்டு தள்ளி இருக்கு. ஆனா திரும்பவும் வந்துச்சுன்னா இது விட மாட்டோம். எல்லாருமே கட்சியை சார்ந்து அப்பாற்பட்டு எல்லா உறவுகளும் நாங்க கைகோர்த்து, தமிழின மக்கள் கைகோர்த்து நிற்போம். எத்தனை துப்பாக்கி சூடு வந்தாலும் சரி, எதுனாலும் வந்தாலும் சரி, அதை எதிர்த்து நிற்போம். எங்க ஒரு மண்ணை புடுங்கி கூட இங்க போக முடியாது. ஒரு மண்ணை நீ எடுத்துட்டு போயிட முடியாது. எங்களை மீறி எதுவும் பண்ண முடியாது. எங்க அண்ணன் எங்களை கூட இருக்கண்டிக்கோ எங்களுக்கு இரும்பு பலம். அதை தாண்டி ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த இயற்கை பிரபஞ்சம் கொடுத்த சக்தி எங்க அண்ணன் எங்களுக்கு.
நீங்க தமிழக அரசுக்கு வந்து என்ன தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நீங்க என்ன கோரிக்கை வலியுறுத்துகிறீங்க? எங்களுக்கு வந்து எங்க பூர்வீகம் எங்க முப்பாட்டர் வாழ்ந்தது எங்களை வந்து வெளியேற்ற கூடாது. நீங்க எங்களுக்கு உறுதுணையா இருந்து இந்த அரசு வந்து எங்களுக்கு நல்வழி காமிச்சா ரொம்ப நல்லது. இல்லாட்டினா நாங்க இன்னும் அதை தொடருவோம். நாங்க விட மாட்டோம். எங்க இடத்த எப்படி நீங்க ஆக்கிரமிப்பு பண்ண முடியும்? நாங்க எங்க ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கோம்? எங்க பூர்வ குடி இது. எப்படி ஆக்கிரமிப்பு பண்றோம்னு நீங்க சொல்லலாம். மன சரணாலயம் நாங்க என்ன பாதிப்பு, எதை அடிச்சோம், என்ன பண்ணணும்? எங்க வாழ்வாதாரத்துக்கு நீங்க சுரண்ட பாக்குறீங்க? எதுக்கு எங்களை வாழக்கூடாது? தமிழ் மக்கள் எல்லாம் ஒடுக்க பாக்குறீங்களா? அழிஞ்சு போகணும்னு பாக்குறீங்களா? எந்த சக்தி வந்தாலும் அழிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நாங்க ஒற்றுமையா நின்னோம்னா தாங்காது, அவ்வளவுதான். இது அதிகமா நாங்க வந்து ஒற்றுமையா இருந்து இதை வந்து செயல்பட்டு எங்களை அசைக்கவே முடியாது. நாங்க எங்க எங்க உரிமையும் எங்க வாழ்வாத்தையும் நாங்க விட்டே கொடுக்க மாட்டோம். ஒரு பிடி மண்ணை கூட நீங்க எடுத்துட்டு போக முடியாது. எங்களை தாண்டி எங்க உறவுகளை தாண்டி இத்தனை மக்கள் இருக்காங்க, கை கோர்த்து நிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. தமிழ் மக்கள் இப்பனாச்சும் வருவாங்க. நாங்க எல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க 0-0-0 தான் இன்னைக்கு வந்து நின்றுருக்கு. மக்களுக்காண்டி யார் வந்து நின்னா? இன்னைக்கு திமுக இருக்கட்டும், அதிமுக, எந்த கட்சியும் இருக்கட்டும், இன்னைக்கு தாவேக்காரசா இருக்கட்டும், யாருமே வந்து நிக்கல. எங்க நாம் தமிழர் பிள்ளைகள் தான் நாங்க. எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் வழியில வந்து நிக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் உங்களுக்கு என்னைக்குமே வந்து நிப்போம். வந்தாலும் நாங்க ஆட்சி வந்தாலும் வராட்டியும் மக்களோட பிரச்சனைக்கு எந்த ஒரு முட்டுக்கட்டையா வந்தாலும் நாங்க தான் வந்து நிப்போம். என்னைக்கு இருப்பாரு எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் எங்களுக்கு கூட. கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல மக்கள் போராடிருக்காங்க. அவங்கள போய் பாத்தீங்களா? அவங்ககிட்ட உங்களோட ஆதரவு சொன்னீங்களா? இல்ல, நான் அந்த சூழ்நிலையில வந்து எனக்கு போக முடியாத சூழ்நிலை. ஒரு முக்கியமான ஒரு வீட்டு விசேஷம் ஆயிடுச்சு. அதனால அன்னைக்கு பங்கெடுத்துக்க முடியல. அது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. போயிருக்கணும், நான் அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு எனக்கு. அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் சொல்றோம், திரும்பவும் சொல்றோம், மக்கள் பின்னாடி நிப்பீங்க. கண்டிப்பா மக்கள் பின்னாடி எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் வந்து கண்டிப்பா நிப்பாரு. நீங்க எவ்வளவு தோல்வி கொடுத்தாலும் மன தளர எங்க அண்ணன் சொல்லியிருக்க உடம்பு வலிமையும் நல்ல ஆரோக்கியமா மட்டும் வச்சுக்கணும். நாங்க அதை சொன்ன மாதிரி கத்தியே சாகணும், எந்த ஒரு இதுக்கும் சமரசமும் ஆகவே மாட்டோம், மக்களோட நிப்போம். ஆனா எங்க அண்ணன் சொன்னதுதான், எங்க இதை வந்து நீங்க எந்த இது பறிக்கவே முடியாது. எங்க கிட்ட இருந்து எதுவுமே பிடிக்கும். மக்கள் வந்து நின்னது நாங்க எல்லாருமே, அந்த மக்கள் வந்து அங்க போராட்டம் பண்ண வந்து நிக்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறது, நாங்க எப்பயுமே உறுதுணையா எங்க கட்சி சார்பாகவும் இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து உங்களுக்கு உறுதுணையா நிற்போம். எந்த கட்சி வருது, வல்லை பாடுற கட்சி, ஆண்ட கட்சி, எது வந்தாலும் வராட்டி நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க வந்து என்னைக்குமே வந்து துணை நிற்கும், கூடயே நிற்கும். ஆனா நான் கோமதி, நாம் தமிழர் கட்சியின் சார்பா ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளரா 2026ல நான் தான் வேட்பாளரா நின்றுருந்தேன். மக்கள்கிட்ட முன்னாடியே நாங்க பலமுறை எடுத்துரைத்தோம். இந்த பகுதியில எல்லா மக்கள்கிட்டையும் நாங்க சொல்லி வாக்கு சேகரிச்சதே, இங்க இருக்க வனப்பகுதிகளை காலி பண்ண போறாங்க, நம்மளை வெளியேற்ற போறாங்க, நாம ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளை பாதுகாக்க முடியும், சட்டமும் இந்த இயற்கை சார்ந்து தெரியக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான், எங்களால மட்டும்தான் உங்களை பாதுகாக்க முடியும்னு சொல்லி நாங்க வாக்கு சேகரிச்சோம். மக்கள் எங்களை நம்பல. அதோட விளைவு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம எல்லாரையுமே கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பம் சொல்றாங்க, கணக்கில் வர்றது 5000, வராதது ஒரு 5000, கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் மேல இங்க இருக்க மக்களை வெளியேற்றணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு. அது சும்மா சாதாரண தீர்ப்பு கிடையாது, துணை ராணுவம் கொண்டு அவங்களை வெளியேற்றுற அளவுக்கு கொடூரமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியின் சார்பா இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். நாங்க தமிழ்நாடு அரசுகிட்ட என்ன கேட்கிறோம்னா, மறுசீராய்வு மனு போடுங்க, வேற எதையுமே பெருசா கேட்கல. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களையும் ஒரு சாட்சியா எடுத்துக்கோங்க, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளையும் எங்களையும் எடுத்துக்கோங்க, இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞரை அதுல சேருங்க. அதுதான் நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை. இன்னைக்கு அது சம்பந்தமா தான் நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். மக்கள் பெருந்திரளா கலந்துக்கிட்டாங்க. எங்களோட நம்பிக்கை, அவங்களோட நம்பிக்கை பாத்திரமா நாங்க நடந்துக்கிட்டோம், நாங்க நம்புறோம். இனிமேலும் மக்கள் பின்னாடி நாங்க நிப்போம், எப்பயுமே மக்கள் கூட தான் நாங்க நிப்போம். அப்புறம் இந்த 2 அரசுமே சாய்க்கல அப்படின்னா நீங்க அடுத்த கட்டமா என்ன போராட்டங்கள் எடுக்க முடிவு பண்ணி நாம் தமிழ் சார்பா? சட்ட போராட்டம் தானா? இப்ப மக்களுக்கு சட்டத்தை வந்து சொல்லி கொடுக்குற சூழ்நிலைக்கு நாம் தமிழர் கட்சி தள்ளப்பட்டிருக்கோம். இன்னைக்கு கூட பாத்துட்டீங்கன்னா வழக்கறிஞர்கள் தான் அதிகமா வந்து பேசினாங்க, வன உரிமை சட்டத்தை பத்தி தான் அதிகமா பேசினாங்க. மக்கள் மத்தியில வன உரிமை சட்டம் என்ன சொல்லுது, நம்மளோட பாதுகாப்பு என்ன, உலக அளவுல இருக்க வன உரிமை சட்டம் என்ன சொல்லுது, அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லி சட்ட போராட்டம் பண்ணி தான் நாங்க ஜெயிப்போம். நிச்சயமா நாம் தமிழர் கட்சி முன்னாடி நிற்கும். அதையும் தாண்டி நீங்க துப்பாக்கி ஏத்திட்டு வந்தீங்கன்னா, மாவோயிஸ்டுகள் எப்படி உருவானார்களோ அதே நிலைமைக்கு எங்களை தள்ளிடாதீங்க. எதிரிகள் என்ன ஆயுதம் எடுத்திருக்காங்களோ அதே ஆயுதம் தான் நான் எடுக்க முடியும். நான் என்ன ஆயுதம் எடுக்கணும்னு எதிரிதான் தீர்மானிக்கணும். அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிடாதீங்கன்னு சொல்லிதான் இன்னைக்கு கூக்குரல் கொடுக்கறதுக்காக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இங்க கூட்டத்துக்கு வந்திருக்கோம். போராட்ட மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
போராட்ட மக்கள் ஒன்றுமையா இருங்க. உங்க முன்னாடி நாங்க நிக்கிறோம், பின்னாடி இல்ல, முன்னாடி நிக்கிறோம். உங்கள் பிள்ளை தான், நானும் இந்த பகுதியை சேர்ந்தவ தான். உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கும். எங்களை தாண்டி தான் உங்களை வந்து யாரும் கை தொட முடியும். நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க முன்னாடி நிப்போம். உங்களுக்காக சட்ட போராட்டமா இருந்தாலும் சரி, அற போராட்டமா இருந்தாலும் சரி, நாங்க தான் முன்னாடி நிப்போம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். சட்டத்தின் படியா நாங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். நான் மக்கள்கிட்ட இப்போதைக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை, கிராம சபையை உருவாக்குங்க. 5 தான் வன உரிமை குழு இருக்காங்க இந்த பகுதியில. 98 கிராமங்களையும் வன உரிமை குழுவை உருவாக்கணும். அதுக்கான நடவடிக்கை எடுங்க. மிக விரைவில் இந்த 10 நாட்கள் தான் இருக்கு. போர்க்கால அடிப்படையில கிராம சபையை உருவாக்குங்க. தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை கொண்டு போய் நகல் கொடுத்தா போதும். பிடிஓ ஆபீஸ், ஆர்டிஓ ஆபீஸ்லயும் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்தா போதும். நாம தான் நமக்கு, அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விட அதிக பவர் உள்ளது கிராம சபை தான். இப்ப நடந்தது, நேத்து நடந்தது நார்மலா பொது கிராம சபை. அதை பத்தி நான் பேச வரல. அது வருவாய் கிராமம். நாம பேசுறது வன கிராமம். வன கிராமம்னா குட்டி குட்டி கிராமம், 30-40 குடும்பம் தான் இருப்பாங்க. அவங்க தனியா ஒரு கிராமங்களை உருவாக்கிக்கிற முடியும், கிராம சபையை உருவாக்க முடியும். அந்த கிராம சபையின் மூலமா தான் நம்மளோட எல்லை, நான் இங்கதான் இருக்கேன் டாக்குமெண்ட் கொடுக்கணும். நம்ம இன்னி கொடுக்காம வச்சிருக்கனாலதான் உச்ச நீதிமன்றத்துல இருக்கவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. அதை நம்ம செய்யணும். முக்கியமா நம்ம மக்கள் முன்னாடி இப்ப சட்ட போராட்டம் எடுக்க வேண்டிய முக்கிய பணி, கிராம சபையை உருவாக்கி வன உரிமை குழுக்களை உருவாக்குங்க. அது செய்யணும். நன்றிக்கா.